அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ திருக்குர்ஆனும் கருவியலுமாங்கிற நம்ம கரு உருவாகிறத பற்றி இஸ்லாம் திருக்குர்ஆனில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாரே தெளிவாக எப்படி என்னென்ன விவரமாக அது உருவாகுதுங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். கருவின் வளர்ச்சி குறித்து திருக்குர்ஆனில் உள்ள இறைவசனங்கள் கருவின் பல்வேறு வளர்ச்சி கட்டங்களை மிகவும் துல்லியமாக விளக்குகின்றன. 1400 ஆண்டுகளுக்கு முன் திருக்குர்ஆன் தெளிவாக்கிய இந்த உண்மைகளை மேலைநாட்டு வல்லுநர்களால் 1940 தான் புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. கடந்த 15 ஆண்டுகளாக தான் விஞ்ஞானத்தில் இதை நிரூபிக்க கூட முடிஞ்சிச்சான். இதற்கு முருங்கிறவர் நெடுநாட்களாகவே தன் புதிய ஏற்பாட்டு இந்த பழைய ஏற்பாடுகளெல்லாம் வச்சு அவர் ஆராய்ஞ்சிட்டு கடைசியில் அவர் சொல்கிறாரு, கருவுறுதல் குறித்து திருக்குர்ஆன் ஞானங்களை ஆராய்ந்து தனது முடிவை வெளியிட்ட பிறகு பின்வருமாறு அது ரொம்ப நாள் அதை கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு தான் அவர் இது மாதிரி அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, நான் மனிதனை கலக்கப்பட்ட ஒரு இந்திரிய துளியிலிருந்து தான் படைத்தோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அவன் உங்கள் அன்னையின் வயிற்றில் 3 இருள் திரைகளுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு 39வது அத்தியாயத்து 6வது வசனத்தில் அப்படி திருக்குர்ஆனில் சொல்கிறோம். 3 இருட்திரைகள் என்பது தாயின் அடிவயிறு ஒன்று, கருவறையில் சுற்றி இருக்க ஒரு ஜவ்வு ஒன்று, குழந்தை சுற்றி இருக்க இன்னொரு ஜவ்வு என்பதை குறிப்பிடுவதை இறைவனின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை ஆராய்வதில் இன்னும் சில உண்மைகள் வெளியாயின. பெண்ணின் கருப்பையில் ஆணின் விந்து சென்று 42 இரவுகள் கழித்து பின்பு இறைவன் ஒரு வானவரை அதன் பால் அனுப்பி வைக்கின்றான். அப்புறம் அதுக்கு செவி, கண்கள், சோறு, சோதை, எலும்பு ஆகிய உறுப்புகள் ஏற்படுகின்றன. பின்னர் அந்த வானவர் இறைவனிடம், இறைவா இது ஆனா பெண்ணா என்று கேட்கின்றார். இறைவன் அதன் முடிவு செய்கிறான். அந்த வானவர் அதனை இறைவனின் தீர்ப்பினை பதிவு செய்து விடுகிறார். முஸ்லீம்லையும் கிதாபுல் கத்ருங்கிறதுலையும் இது இந்த மாதிரி ஹதீஸு இருக்குது. இந்த ஆராய்ச்சி மூலம்தான் தான் பெற்ற அறிவு மதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையேதான் இடைவெளியை வெகுவாக குறைக்கும் என்று டாக்டர் மேற்கொண்டார். திருக்குர்ஆன் கூறும் கருவியல் தன்னை வெகுவாக கவர்ந்தது என்றாலும் இஸ்லாத்தில் இணையும் எண்ணமும் இல்லைன்ட்டு அந்த டாக்டர் அவர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டார கொஞ்சம் அதில்